வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இது பிக் பாஸ் தமிழ் சீசன் என்னோட டே 5 ரிவ்யூ. இன்னைக்கு டே 5 வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. அது மெயினாக என்ன, கேப்டன்சி டாஸ்க் வந்து ஃபைனலாக கேப்டனை தேர்ந்தெடுத்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் நேற்று நடந்த பிரச்சனைகளோட கண்டினியூஷன் இருந்தது. அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்ன, காலையில் வந்து தண்ணி கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சபரியும் கமருதீனும் நேற்று நடந்த பிரச்சனையில் தண்ணி கலெக்ட் பண்ண மட்டும் பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் இன்னைக்கு நீட்டாக போயிட்டு ஒரு டேப்பாண்ட கமருதீன் பார்த்தினாரு, ஒரு டேப்பாண்ட ஒரு பைப்பாண்ட வந்து சபரி பார்த்தினாரு. காலைல நைட்டுலாம் 3 மணிக்கெலாம் அவளை காலைல 6 மணிக்கு கரெக்டாக தண்ணி கொட்டணுன்னா சபரி மேலே தான் கொட்டிச்சு. குடிச்சு எழுந்து டக்கு டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டாங்க. ஸோ அது பிரச்சனை சால்வ்டு. ஸோ அது வந்து இதுக்கப்புறம் அவங்க அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த ஸ்டார்டிங் வந்து என்னென்னா, யார் இந்த வீக்கில் யார் வந்து இந்த வீட்டில் வந்து யாருமே எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, எதுலையுமே இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாமினேஷன்லாம் வச்சாங்க. அதில் நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்னென்னா, கானா வினோத் சொன்னாங்க, அப்புறம் வியானாவை சொன்னாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சொன்னதுக்கப்புறம் இந்த 2 பேருமே ஜெயிலுக்கு அனுப்பிச்சு போயிட்டு நீங்கள் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதில் வந்து என்னென்னா, இதெல்லாம் முடிஞ்சோன்னா கானா வினோத் வந்து ஆதிரைக்கு சில ரீசன்ஸ் சொன்னார். அதை வந்து ஆதிரை வந்து பிடிச்சி வச்சுக்கின்னு வந்து நீங்கள் எப்படி அந்த ரீசன் சொல்லலாம், நான் எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல, நீங்கள் எப்படி சொல்லலாம், இங்கே வரல அங்கே வர சொல்லி எப்படி ரீசன் சொல்லலாம் சொல்லி ஆதிரை எதுக்கெட்டாலுமே ஆதிரை தான் சாப்பாட்டில் கல்லுன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. முதல்ல ரம்யா அதை மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கெமி மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ ஆதிரை ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே பில்டப் ஆகிட்டு இருக்காங்க. தேவையில்லாத இது ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு ரீசன் சொன்ன மாதிரி அவர் ஒரு ரீசன் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் இந்த ரீசன் தான் சொல்லணும், இந்த ரீசன் சொன்ன தப்பு, இந்த ரீசன் நீங்கள் எப்படி சொல்லலாம், இவங்க கூட தான் பேசுங்க, அவங்க கூட தான் பேசுங்க, எப்படி சொல்லலாம், அது அவனுக்கு தோணுன ரீசன். அவன் க்ளீனாக சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு வினோத். எனக்கு 4 ரீசன் இருந்தது. பிக் பாஸ் வந்து ஒரு ரீசன் சொன்னார், நான் ஒரு ரீசன் சொன்னேன். வேணா அந்த மிச்சம் 3 ரீசன் நான் சொல்லியிருப்பேன். இந்த ரீசன் சொல்லணும் தோணுச்சு, சொல்லிட்டு போயிட்டார். நீ கேட்டா கேட்காட்டி போன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆதிரை தேவையெல்லாம் போய்ட்டு எல்லார்கிட்டையுமே நீ இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும், நான் இந்த பிரச்சனை வந்தால் நான் தண்ணி வரலாம் நான் கேட்பேன், இதை கேட்பேன், அதுக்கு நான் வீட்டில் இருக்கேன்னா எல்லாரும் தான் இருக்கிறாங்க, அதுக்காக எல்லாத்தையும் கேட்டலாமா? அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கதையாக இருக்குது இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் ஒருத்தர் இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருகிற நம்ம அதுக்கேற்ற மாதிரி யார் கொஞ்சம் பிக் பாஸ் போட்டிக்கு லாய்க்காக இருக்காங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு தெரியாது. இது என்னென்னா, இந்த சீசன் வந்து ஃபஸ்ட்டு வீக்கு 5 நாள்லேயே நிறைய விஷயங்கள் வெளியில் நிறைய பேரோட குட்டு வெளியப்பட்டுச்சு, சாய வெளுத்துச்சு. ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இது நடந்து முடிஞ்சுது. அப்புறம் என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு ப்ராங்க் மாதிரி வந்து பிரவீன்ராஜ், கனி, அப்புறம் ஆதிரி சேர்ந்து சுபிக்ஷா அந்த சூப்பர் ரிலாக்ஸில் இருக்க வீட்டில் அவங்கள ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சி ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. அது சிக்கனில் வந்து தேவையில்லாமல் வந்து உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அது சொல்கிறாங்க. அது ஏதோ ரீசன் சொல்கிறாங்க, அது நான் சரியாக கவனிக்கல. அது ஏதோ ஒரு அவங்களுக்கு லெசன் கொடுக்கணும், பாடம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. கட்சியில் அந்த மாதிரி உப்பு போட்டு இப்படி ஆச்சு, அது எதுக்கு, அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்றது எபிசோட் நான் பார்க்கல. 24 ஹவர்ஸ் நான் பார்க்கலதான் தெரியல. 1 ஹவர் எபிசோடில் அதை போடல. அது என்னன்னு தெரில. அது வந்து விஜய் சேதுபதி, ஆனால் இது கண்டிப்பாக கேள்வி கேட்பார். விஜய் சேதுபதிக்குலாம் இது மாதிரி இந்த சீசனில் இந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் மாட்டியிருக்கு. அதாவது சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க, மரியாதை இல்லைன்றது கேட்க மாட்டார், அது ஃப்ரீயாக விட்டுருவார். சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து நீங்கள் என்ன பெரிய ஆளுன்னு நினச்சி பேசுறீங்களா, வெளியில் உள்ளே வந்தால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க அப்படின்னு பேசுவார். ஆனால் இந்த கமருதீனுக்கு இருக்கிற ஆட்டிடியூடு, அடிச்சிருவேன், எஃப்ஜே வந்து வெட்டுருவேன்னு சொன்னது, இவர் பிரவீன் வந்து தேவையில்லாமல் கத்துறது, கெமி கத்துறது, திவாகர் வந்து கத்துறது, சண்டை போடுறது, இது எல்லாத்தையும் அவர் கேள்வி கேட்கணும். சுபிக்ஷா பண்ண தேவையில்லாத விஷமத்தனம், விஷ பாட்டில் வேலை, இது எல்லாத்தையுமே கேட்கணும். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் மரியாதை கொடுங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணி எவ்வளோ முக்கியமானது, அது எவ்வளோ பொறுப்பாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு அதை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசியிருந்தாருன்னா திருப்பி டிஆர்பிக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி போன சீசனில் உங்களுக்கு வந்து பேர் எவ்வளோ கெட்டு போச்சு. அதே மாதிரி இந்த சீசனில் ஃபஸ்ட் வீக்லேருந்தே உங்களை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க, கலைக்க ஆரம்பிச்சாங்க. நாங்களே உங்களை ரிவ்யூ பண்ணுவோம். அதனால் கரெக்டாக ரிவ்யூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேள்வி கேளுங்க. சாட்டர்டே சண்டே கமல் சார்லாம் எப்படி பண்ணுவார்? சாட்டர்டே சண்டே எபிசோடு, அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் கமல் சார் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அவர் கரெக்டாக பேலன்ஸ்டாக வைப்பார். அதாவது யாருக்கு பாராட்டணுமோ பாராட்டுவார், எல்லா விஷயத்தையும் கேட்பார், அண்ட் எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவார், அண்டு தப்பை சுட்டி காட்டுவார். அது நிறைய விஷயம் மொழியில கிள்ளி தூக்கி போட்டுருவார். அவர் இந்த 7th சீசனில் தான் அவர் பண்ண 7th சீசன் லாஸ்ட்டில் தான் அவர் கொஞ்சம் சரியாக பண்ணல. அது கொஞ்சம் பேர் கெட்டு போகிற மாதிரி தெரிஞ்சோன்னு டப்புன்னு பிக் பாஸ் விட்டு போயிட்டார் அவர் உஷாரா. அதனால் விஜய் சேதுபதி இந்த விஷயத்துக்கு கரெக்டாக பண்ணணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் அதுதானே பார்க்குறோம். சும்மா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தோன்றது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பார்க்கல. அதனால் அதுக்கு தான் இதெல்லாம் அவர் கேள்வி கேட்கணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே பின் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது நடந்திருக்கு இந்த வீக்கு.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயினாக வந்து என்னென்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க. கேப்டன்சி டாஸ்க்கில் ஃபைனலாக 3 பேர் இருந்தாங்க. பிரவீன்ராஜ், துஷார் அண்டு ஆதிரை. இதில் வந்து என்னென்னா யாரோ ஒருத்தன் கேப்டன் ஆகிறதுக்கு ஃபைனல் டாஸ்க் என்னென்னா யார் போல்டாக டிசிஷன் இருக்காங்களோ அவங்கள ஹவுஸ்மேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அது என்னென்னா 3 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து என்னென்னா இந்த சீசன் ஃபுல்லாக வந்து பேச மாட்டேன், இந்த சீசன் ஃபுல்லாக ஃபேஸை காட்ட மாட்டேன், மாஸ்க் போட்டிருப்பேன், இந்த சீசன் ஃபுல்லாக வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்பேன் அப்படின்னு. இந்த 3 ஆப்ஷன் வச்சு யார் யாருன்னு சூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு துஷார் வந்து என்னென்னா இந்த சீசன் ஃபுல்லாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சூஸ் பண்ணினாரு. அப்புறம் இப்போ பிரவீன்ராஜ் வந்து என்னென்னா இந்த சீசன் ஃபுல்லாக நான் வந்து இந்த கோட்டு யூனிஃபார்ம் போட்டுப்பேன், ஏன்னா நான் வந்து யூனிஃபார்மாக நடுநிலையாக இருப்பேன், வேஷம் போட மாட்டேன், நான் யார் உண்மையாக பேசுவேன், நான் உண்மை பக்கம் இருப்பேன்னு சொல்லி அவர் ஒரு டைலாக் விட்டார். அவர் உண்மை பக்கம் இருக்கிற ஆளான்னு சொல்லி நம்ம இந்த வீக்லேயே பார்த்துட்டா அவர் எப்படி இருக்காருன்னு போக போக தெரிஞ்சிடும். சும்மா டைலாக் தானே அதெல்லாம். அப்புறம் வந்து ஆதிரை வந்து என்னென்னா இந்த மாதிரி நான் வந்து மக்களுக்கு நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு நான் என்னை காட்டாமலே நான் வந்து உண்மையை பேசுவேன், நான் வந்து நிலைநாட்டுவேனாங்க. எனக்கு தெரிஞ்சு துஷார் சூஸ் பண்ணதோ இல்லை பிரவீன்ராஜ் சூஸ் பண்ணதோ கூட ஓகே தான். ஆனால் அந்த ஆதிரை சூஸ் பண்ணது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள்தனமான லூசுத்தனமான சாய்ஸு. ஏன்னா இந்த ஷோக்கு நீங்கள் வந்திருக்கிறதே உங்கள் ஃபேஸை காட்டுறதுக்கு தான், முகத்தை காட்டுறதுக்கு தான். அதில் அவர் அப்படி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாருன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அது யாராவது சூஸ் பண்ணுவாங்களா? 2 பசங்களும் தெளிவாக உஷாராக சூஸ் பண்ணிட்டாரு. சரி, பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த மாஸ்க் அந்த துணி மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு பேசாமல் இருப்பேன்னு சொல்லி சொன்னால் கூட அவனுக்கு வந்து அது அவன் தானே தெரியும். நீ மாஸ்க்கை போட்டு வச்சு நீ என்ன எவ்வளோ நாள் மாஸ்க் போட்டுன்னு சுற்றுவ? எப்படி? அதான் ரொம்ப முந்திரி கொட்டத்தனமாக ரொம்ப விவரமாக பயங்கர ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதா யோசிச்சா இப்படி தான் ஆகும். அதான் பிரவீன்ராஜ் கரெக்டாக சிம்பிளாக யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டா. இந்த சைடும் போல் அது சைடு போல் கரெக்டாக அது கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் பிக் பாஸ், நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுன்றாரு. நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது வந்து நான் ரொம்ப பயங்கரமாக இது பண்ண வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் அப்பா எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க நீ நினச்சினேன். அது ஒரு மட்டும் தான். அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்து இருந்திருக்கணும். நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துருந்து நீ கேப்டனாக வந்தனா நல்லா இருந்திருக்குன்னு வீட்டில் இருக்கிறன்னு நினச்சாங்கன்னா நீ இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி எடுக்கிற போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாரு இவங்க ஏற்கனவே நல்லா இருந்தாங்க, அதை மீறி சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க எடுப்பாங்க. நீ தான் வீட்டில் போகிறவங்கலாம் கத்திக்கின்னு சண்டை போட்டு இருக்கீங்களே, கற்றுக்கு எதைத்தான் சண்டை போட்டுருந்தீங்கன்னா உங்களை எப்படி சூஸ் பண்ணுவாங்க? அது போத வரைக்கும் மாஸ்க் வேறு எடுத்து போட்டுக்கிறீங்க. அதனால் அதுக்கப்புறம் முடிஞ்சு உள்ளே வந்து பார்த்தா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் துஷாருன்ட்டாங்க. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தான், துஷாரை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சு. இது இன்னும் அவங்களுக்கு வசதியாக போயிடுச்சு. இதில் அதுக்கப்புறம் என்னென்னா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, துஷாரை வந்து நீங்கள் வந்து அந்த துணியை கட்டிடலாம், நீங்கள் வந்து துணி இல்லாமல் இருக்கலான்ட்டாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்குது, அது என்னன்னு தெரில. இவன் பேசவே கூடாது, சீசன் ஃபுல்லாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதை தான் அவன் சூஸ் பண்ணான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் அந்த தலை ரூம்குள்ளே போனோன்னு பிக் பாஸ் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசின்னு தானே இருக்கிறாரு அவர். எப்படி தெரியல, மேபி அந்த லைட் ஆன் பண்ணி காலையிலேருந்து லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் பேசக்கூடாது போல இருக்குது, எனக்கு தெரியல, நாளைக்கு தான் தெரியும், அதை பார்க்கணும். ஆனால் அதில் தான் ஆதிரை வந்து கடுப்பாயாச்சு. அவனுக்கு வந்து வாயை கட்டிக்கின்னு மூக்கு எல்லாம் கட்டிக்கின்னு அவனுக்கு கண்ணு மட்டும் தெரியும், பாதி ஃபேஸ் அவனுக்கு மறைஞ்சிச்சுன்ற மாதிரி அவனுக்கு இருக்கும். அதை அப்படி கட்டிக்கினே தான் அவன் சீசன் ஃபுல்லாக இருப்பான்னு நான் நினச்சா அவனை கைட்டு விட்டார். அவனுக்கு வாயில் பிளாஸ்டர் ஓட்டுற மாதிரி டேப் ஓட்டுற மாதிரி இதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆதிரியை கேட்டு டென்ஷன் ஆகி என்னென்னா மாஸ்க்கை தூக்கி போட்டாச்சு, ரூலை பிரேக் பண்ணியாச்சு. சரி, ஆக்சுவலாக இதுதான் ஆதிரை வந்து பேசுறது ஒன்று, அது முகமூடின்னு தெரிஞ்சிச்சா அப்பட்டமாக மாட்டிக்கினீங்களா? இதுதானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு நாளாக. அப்பட்டமாக மாட்டிக்கிட்டீங்களே, இப்போது ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டீங்க, மக்கள்கிட்டையும் மாட்டிக்கிட்டீங்களே. அப்போ நீங்கள் போட்டிருக்கிறது வேஷம், நீங்கள் சொல்கிறது ஒன்று, சொல்கிற டைலாக் ஒன்று, அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி சொல்லி அதில் பெரிய சாக்ரிஃபைஸ் நான் இதை பண்ண அது பண்ணுன்னு சொல்லி எடுத்துக்கலான்னு பார்த்தோன்னா அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சோன்னு பார்த்தா அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. தேவையில்லாமல் வந்து சிக்கிங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ண மாஸ்க் வந்து என்ன பண்ண அதுக்கப்புறம் தூக்கி போட்டாச்சு. நான் ஏன் மாஸ்க் போட்டுருக்கணும்? அப்போ ரூல் பிரேக் பண்ணுறீங்க. அப்போனா உங்களுக்கு அந்த ரூலு கீழ் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு உஷாராக கரெக்டாக ஒரு பிளானிங் பண்ணி கால்குலேட்டிவாக ஒரு கரெக்டாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறது, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆகிடுச்சு போயிடுச்சு. அதனால தெரிஞ்சிச்சு. இப்போ அது இதுக்கு மேலே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஓட்டிங்லாம் கம்மியாகும், பெரிய ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிடும். பிக் பாஸ் கண்டிப்பாக அதை கேள்வி கேட்பாரு, விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, பிக் பாஸ் ஏன் இப்போ கேள்வி கேட்கல, கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு கேட்கலன்னு எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேள்வி கேட்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி கேட்குற கேள்வி தான் நமக்கு தெரியுமா, அவர் அப்படியே லைட்டாக அப்படியே பட்டும் படாமல் அப்படியே சொல்லிட்டு விட்டுருவாரே தவிர இதே ரூலை வந்து ஏதாவது பசங்க பிரேக் பண்ணாங்கன்னா வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி அது என்ன அது அப்படின்னு பேசிடுவார். அப்போ வேஷம் போட்டுறதான் வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஸோ பார்ப்போம் சாட்டர்டே சண்டே என்னன்னு. இதுதான் இருந்தது. அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அப்புறம் துஷார் ஏன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம பார்க்கணும். மற்றபடி இதான் நடந்தது. ஆனால் இந்த சண்டை மட்டும் ஒன்றும் ஓயலை, இந்த கமருதீன் திவாகர் சண்டை ஒன்றும் ஓயலை. கமருதீன் வந்து ரொம்ப ஆட்டிடியூடு,
ஒஸ்ட் ஆட்டிடியூட். இன்னைக்கு திவாகரை பிடிச்சி பைத்தியக்காரா பைத்தியக்காரான்னு கத்துறது, லூஸு பைத்தியக்காரா, உனக்கு அறிவு இல்லை, அறிவு கட்ட லூஸுன்றது, சண்டை போட போகிறது, கையை பிடிச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சபரிக்கும் திவாகர் வந்து சபரியை சப்போர்ட் பண்ணுங்க, நீ தான் டைட்டில் அவன் சொல்கிறாரு. அங்கே கமருதீன் வந்து தேவையில்லாமல் திவாகரை போட்டு சண்டை போட்டுருக்காரு. ரொம்ப வார்த்தை விட்டார் கமருதீன், எக்ஸ்ட்ரீம். இதெல்லாம் வந்து அவ்வளோ எரிச்ச. வெளியில் இருந்த விஷயங்களை வெளியில் போய் நீங்கள் வீடியோ போட்டுக்கோங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தால் கொஞ்சம் மூடிக்கின்னு கரெக்டாக கேமை ஆடணும். என்ன வெளில இருக்கிறத விட்டுணும். உள்ளே வந்து யாராக இருந்தாலுமே உள்ளே வந்து நான் இப்படி அப்படின்னு பேசினா தப்பு தான். அது எல்லாமே விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும். மெயினாக இன்றைக்கி என்ன, இந்த நந்தினி, அந்த கண்டஸ்டன்ட் நந்தினி, அவங்க வந்து பாவம், அவங்களுக்கு என்ன ட்ராமாவா, இல்லை அவங்க என்ன ப்ரெஷரில் இருந்தாங்களா, இல்லை கிளாஸ்ட்ரோபோபிக் ஆகிட்டாங்களா, இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு வாரம் யாரையும் பார்க்காம இதே சுற்றி பார்த்து எதுவும் வெளி உலகம் கனெக்ட் இல்லாமல் இருந்து இந்த உள்ளே இருக்கிறவங்களாம் நிறைய நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாறி பண்ணுறது செட் ஆகாமல் இருந்தது தான். அதுதான் ரீசன். நல்லா தெரியுது. அவங்க அதில் தான் அந்த ட்ராமாவில் மாட்டிக்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய டென்ஷன்ஸ் இருந்திருக்கும். அவங்க வந்து என்னென்னா நிறைய நம்பி ஏமாந்துருப்பாங்க. இங்கேயே ஏதோ நம்பி ஏதோ பேசுறது வந்து இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணி, அவங்க சிரிக்கிறத கிண்டல் பண்ணுறது, அவங்க பேசுறது கிண்டல் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் டென்ஷனாக கடுப்பாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரிகர் ஆச்சு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஒரு மாதிரி கத்துனாங்க. அது ரொம்ப ட்ரிகர் ஆகி அது என்னன்னா, அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க, இல்லை நான் விஜய் சேதுபதி சொல்லிட்டு போய்ட்டேன்னு சொன்னாங்க. நல்ல வேளை அவங்களை இன்றைக்கே பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு பேசி அவங்கள சரி அந்த டோர் வழியாக வெளில வந்துருக்குன்னு சொல்லிட்டாரு. அது நல்லது, ஆக்சுவலாக நல்லது. ஏன்னா அவங்கள அங்கே வச்சு அவங்க இன்னும் டென்ஷன் ஆகி யார்கிட்டே அதை கத்தி, அது அவங்க அன்கண்ட்ரோலபிள் ட்ராமாவில் இருக்காங்க. அவங்க 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 கண்ட்ரோல்லே இல்லை, அவங்க சென்ஸ்லேயே அவங்க கண்டமேனிக்கு பேசுகிறாங்க. அது அவங்களோட பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. அது யாரும் அந்த பர்சனல் ப்ராப்ளம் டிஸ்கஸும் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு போல இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் அவங்க வெளியில் போயிட்டு அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அவங்க அதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட பர்சனலாக அவங்க அதுக்கான ஒரு 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 கன்சல்ட்டிங்கோ ஒரு கவுன்சிலிங்கோ அட்டன் பண்ணி அது இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஷோ, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இது சும்மா இது 3 நாளைக்கு சும்மா பிஸ்னஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தவங்களோட லைஃபு, அவங்களோட கெரியர், அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதனால் பிக் பாஸ் நல்ல வேலை. நான் பிக் பாஸுக்கு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடும்போது கூட நான் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு நந்தினி என்ன அதெல்லாம் வந்து இருக்கிற கஷ்டங்கள் இருக்கும், நீங்கள் தாங்கணும் இன்னும் சொல்லுவாரோன்னு நினச்சா அப்படிலாம் சொல்லவே கூடாது. நந்தினி வாங்க, என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லி கிளப்பி கூப்பிட்டு போகணும், அப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன். கரெக்டாக நல்லா கூப்பிட்டு போயிட்டாங்க. இது அங்கேயே சொல்லியிருப்பாங்க, சில டாக்டர்ஸு சில அட்வைஸர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வேலைக்காவது கூப்பிட்டாங்க, அவங்கள நம்ம போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அதான் கரெக்ட். ஸோ அதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ மற்றபடி இந்த வாரம் ஃபுல்லாக 5 நாளும் ஓடிச்சு. ஸோ நாளைக்கு விஜய் சேதுபதி வந்துடுவார், சாட்டர்டே சண்டே. ஸோ நாளைக்கு பார்ப்போம் அவர் என்னென்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ண, எப்படி இருக்கார். அவரோட ஃபஸ்ட்டு வீக்கு போன வருஷம் அவர் சீசன் ஃபுல்லாக சொதப்பினதை இந்த சீசனில் ஃபஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக பண்ணுறாரான்னு பார்ப்போம். இல்லை பழையபடியே வந்து உட்காந்துன்னு வழன்னு சொல்லி பேசிக்கின்னு தேவையில்லாமல் வந்து தேவையில்லாத விஷயத்தை பேசிக்கின்னு தேவையில்லாத ஆளுங்களை போட்டு அவர் பெருசாக அப்படியே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி சீன் போட்டுருக்கான்னு தெரில. பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு நம்ம ரிவ்யூவில் சந்திப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. நம்ம வீடியோலாம் கண்டினியூஸாக ரெகுலராக பாருங்கள். எல்லாருக்குமே மிக்க நன்றி மக்களே.